போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றி என்று தமிழன்னையின் அடிவணங்கி தென்றல் தவழ்ந்து வரும் தென் குமரி சோலையிலே வண்டினங்கள் பாடி வர வாழ்த்துக்கிழமை தேடி வர அவை நிறைந்த அத்துணை பேருக்கும் என் அன்பு வணக்கங்கள். காவியங்கள் படைக்க நான் கம்பனும் இல்லை, குரல்கள் தரிக்க நான் வள்ளுவனும் இல்லை, கவிதைகளாய் புனைய நான் கண்ணதாசனும் இல்லை. இருப்பினும் இன்றைய சமுதாயத்தின் இளைய தலைமுறை என்ற உரிமையோடு என் உரையை துவங்குகின்றேன். நான் யாரை பற்றி பேச போகிறேன்? சீமானாக பிறந்தவராம், கோமானாக வாழ்ந்தவராம், விடுதலை வேட்கை மிக்கவராம், வெஞ்சிறையில் இருந்தவராம், உண்மையின் வழக்கறிஞராம், வணிகத்தின் வழிமுறையாம், கப்பலோட்டிய காட்டு மரமாம், செக்கிழுத்த செம்மரமாம், பாரதியின் நண்பனாம், பார் போற்றும் வீரத்தமிழனாம், எம்மான தமிழன் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என வந்துள்ளேன். வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஊரிலே உலகநாதன் பிள்ளை பரமாயி அம்மாள் அவர்களின் மூத்த மகனாக பிறந்து தாய்மொழியாம் தமிழை கற்று ஆங்கிலத்திலும் அறிவை பெற்று கல்லூரியில் சட்டம் பயின்று தகுதி திறமை நேர்மை இவற்றை அடிப்படையாய் கொண்டு வசதியற்றவர்களின் இலவச வழக்கறிஞரானார் எம் வ.உ.சி. இது மட்டுமல்லாமல் அவர் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், ஆளுமை மிக்க தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர். அரசாண்டவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான், வணிகம் செய்ய வந்தவனோ வளங்களை சுரண்டுகிறான், அண்டி பிழைக்க வந்தவன் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்கிறான் ஏனென சிந்தித்தார். வணிகத்தாலேயே வந்தவனை விரட்ட முடிவு செய்தார். வ.உ.சி. அவர்கள் இந்தியர்களுக்காக ரூபாய் 25 மதிப்புள்ள 40,000 பங்குகள் கொண்ட கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வாடகைக்கு கப்பல் ஓட்டிய போதே ஆங்கில அரசு ஆட்டம் கண்டது. சொந்தமாக கப்பல் இருந்தால், ஆம், சொந்தமாக கப்பல் வாங்குவதற்காக பலரிடம் நிதி திரட்டி தன் சொத்துகளையும் விற்று வட இந்தியாவிலிருந்து கிளம்பும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வந்தால் கப்பலோடு தான் வருவேன், இல்லையேல் கடலில் வீழ்ந்து மாண்டு போவேன் என்றார். ஆம், சபதத்தை சரித்திரமாக்கி சொந்த கப்பலுடனே வந்தார் எம்மான தமிழன் வ.உ.சி. திலகரால் ஈர்க்கப்பட்டு பாரதி மற்றும் சுப்பிரமணிய சிவாவின் நட்பால் பிணைக்கப்பட்டு சுதேசி நிறுவனத்தை வழிநடத்தி வெளிநாட்டு கப்பல்களை ஒழிக்க உள்நாட்டு நிறுவனங்களை நிறுவினார். ஐயனே, செயலானான், உருவானான், எதிர்ப்பானான், கடலானான், கப்பலானான், சிறைப்பட்டான், செக்கிழுத்தான், கைதியானான், சொத்தை இழந்தான், தியாகியானான், தெய்வமானான், என் ஐயனானான். என் ஐயனை வணங்கி பேச வந்தேன் கடல் அளவு, பேசி முடித்தேன் கடுகளவு. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இதே அவையில் தலைப்பில் மீண்டும் வருவேன் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண் 6